யாராச்சும் என் அண்ணனை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? ஆமா, நான் தான் கொடுத்தேன். ஏய் என்ன நேற்று ஏதோ இவன் வந்து எங்கள் அண்ணனை கொண்டுட்டேங்கிறா, இன்னைக்கு நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர. என்ன திரும்ப திரும்ப எல்லாரும் சீண்டி பார்க்குறீங்களா? ஏய், நான் இருக்கும் போதே ஏன் முன்னாடி அவனை மிரட்டுற? உள்ள தூக்கி வச்சு கும்மி எடுத்துருவேன். மரியாதையா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எங்க குணசேகரன்? சார், என்ன நீங்க ஊருக்கு புதுசா? நாங்க என்ன குடும்பம்னு தெரியும்ல. என்ன குடும்பம்? பெரிய ராஜா குடும்பமா? இந்த மாதிரி குடும்பத்து பேரையும் பணத்தை வச்சுக்கிட்டு ஆடுறவனுங்களை விரட்டத்தான் என்ன மாதிரி ஆளுங்களை இங்க அமைச்சிருக்காங்க. உன்னை விட பெரிய அரசியல்வாதியும் பெரிய அதிகாரிகளையும் எனக்கும் தெரியும். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. குணசேகரன் எங்க? இந்தாருங்க, அவர் எல்லாம் நல்லபடியா தான் இருக்காரு. சார், இப்படிதான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் வரமாட்டேங்கிறாரு, எங்க கிட்டயும் பேச மாட்டேங்கிறாரு. இவங்க மட்டும் எங்கேயோ போய் சுத்திட்டு வந்துட்டு அவர் செருப்பு கொடுத்து அமிச்சாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், வாய மூடுறா. பெரியவங்க எல்லாம் பேசும்போது நீ என்னடா மூக்கு நுழைச்சிக்கிட்டு? நீ எல்லாம் பேசவே கூடாது. மா இருங்கம்மா, இது என்ன பிபி வந்த குடும்பமா என்ன? அமைதியா உங்களுக்கு எல்லாம் பேசவே தெரியாதா? எதுக்கு அந்த பையனை தடுக்கிறீங்க? தம்பி, நீ யாருப்பா? சார், நான் தான் குணசேகரனோட பையன் சார். சரியான ஆளுதான், சரியான கேள்விதான் கேட்கிறான். ஆமா, குணசேகரன் எங்க? சார், அவர் காணாம போலன்னு எங்களுக்கும் தெரியும் சார். எப்பவுமே இந்த மாதிரி போவாரு, அப்புறம் தானாவே வந்துருவாரு. இந்த தடவை ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் வரல சார். அதுக்காண்டி நாங்க கொன்னுட்டோன்னு எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பான அந்த பையன்? அவங்க கொன்னுட்டேன்னு சொல்றதை விட நீங்க தான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க. எதுக்கு எதுக்கு நாங்க வரணும்? நீ தான் உங்க அண்ணனை பார்த்தேன்ல? ஆமா, ஏன் பார்த்தேன். அதுக்கு என்ன இப்போ? வந்து ஊரை காட்டு. அது திருச்செந்தூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல பார்த்தேன். என்ன? ஐயா மாமா, நீங்க எங்க பாத்தீங்க? அதான் தூங்கிட்டீங்கல்ல. ஏய் சார், எங்க மாமா செருப்பை விட்டுட்டு போயிட்டாரு சார். செருப்பா? என்ன சார் கேவலமா கேக்குறீங்க? ராமர் காட்டுக்கு போனப்ப பரதன் செருப்பு வச்சு தானே ஆட்சி நடத்தினாரு. பரதன் பண்ணா சரி, இந்த பாசக்கார தம்பிங்க பண்ணா தப்பா? முதல்ல நீ யாரு? இந்த வீட்டோட ஒரே மகளுக்கு வாக்கப்பட்ட ஒத்த மாப்பிள்ள சார் நானு. உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஓரமா ஒதுங்கி நில்லு. கதிர்வேலன், ஞானசேகரன் ரெண்டு பேரும் முதல்ல வந்து வண்டியில ஏறுங்க. ஏப்பா, எதுக்கு ஏன் பிள்ளைகளை வர சொல்றீங்க? உங்க பிள்ளைங்க என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்ல மாட்டேன்றாங்க. உங்க மூத்த பிள்ளைய எங்க பார்த்தாங்களோ அங்க கூட்டு போய் விசாரிச்சாதான் தெளிவான பதில் வரும். நீங்க முதல்ல கிளம்புங்க. சார், நீங்க கூப்பிட்டு அப்படிலாம் எங்களால வர முடியாது சார். வாங்க அண்ணா, சும்மா பேசி வர முடியாது சொல்றேன் சார். வாங்க. பண்ணுங்க. வரேன். வந்திருக்கு உங்களுக்குலாம். இந்த குணசேகரன் வீட்டுல ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு. எனக்கு ஒரு டீம் தேவைப்படுது சார். சார், நான் கூப்பிடுறேன் சார். யோ, செருப்பு போட முடியா? போட்டு வா. வாங்க வாங்க. ஐயடுங்க, நீங்க போங்க. நாங்க எங்க வேணாலும் வரோம். நீங்க போங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. ஒழுங்கா வந்து எங்க வண்டியில ஏறு. நாங்க எங்க வண்டியில வரோங்க, நீங்க போங்க. உனக்கு மரியாதை கெட்டுரும். ஒழுங்கா வந்து வண்டியில ஏறு. அதெல்லாம் வர முடியாதுங்க, போங்க. டேய், நீ வாடா. தம்பி, சும்மா கை வைக்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. வண்டியில வந்து ஏறுங்க. என்ன தப்பு பண்ண இப்படி கூப்பிட்டு போறீங்க? வண்டியில வந்து ஏறுங்கன்னு சொல்றேன்ல. நாங்க வரங்க, நீங்க போங்க. அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். வந்து வண்டியில ஏறு. கையடியா. வாங்க வாங்க. சார் சார், ஏப்பா, ஐயோ, ஏன் சார் மாமா கூட்டு போறீங்க? என்ன பிரச்சனை பண்ணாரு? நீ யாரு? நான் தான் இந்த வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொன்னேனே. போறியா உள்ள? உன்னை 5 வருஷம் தூக்கி உள்ள வைக்கவா? என்ன இதுக்கு உள்ள வைக்கீங்க? வேலைய பாத்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணி. என்னடா என்ன நடக்குது? சார், டேய் சக்தி, என்னடா 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 என்ன காரியம் பண்ணிட்ட நீ? அவனும் உனக்கு அண்ணன் தானடா. அவன் போய் அந்த காரியத்தை செஞ்சிருப்பானாடா. ஏண்டா 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 இப்படி பண்ணி தொலைச்சே? இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? உனக்கு உண்மை தெரியணுமா வேண்டாமா? என்னடா உண்மை? அவன் செஞ்சான்னு நான் சொல்லல. உண்மை தெரிஞ்சு அவங்க என்ன சொல்லாம இருக்காங்கன்னு கேக்குறேன். அண்ணன் இவ்வளவு நாள் ஆகி ஏன் வரல வீட்டுக்கு? உனக்கு ஒரு வீட்டுக்கு வரணும் அவ்வளவுதானே? ஆமா, இன்னைக்கு வருவாரு. சரியா? சரி, நீ வா போலாம். ஏண்டி, நீங்க
நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களாடி? ஐயோ, என் பிள்ளைகளை போலீஸ் கூட்டிட்டு போறாங்களே, அந்த அளவுக்கு ஆக்கிவிட்டீங்களேடி. நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? என் புள்ள வருவான்டி, என் புள்ள வருவான். என் பிள்ளைக்கு எந்த தப்பு பண்ணல. அழாதீங்க போடா, வந்துருவாரு மாமா, என் வந்துருவாரு. பிள்ளைங்க எந்த தப்பு பண்ணல. பெரியவன் வருவான்டா, வருவாரு. அவன் நல்லா இருக்கான், நீங்க உயிரோட தான் அழாதீங்க. இருக்கான். ஐயோ, பதட்டப்படாதீங்க. ஐயோ, ஏய் கரிகாலா, தண்ணி குடுறா. என்ன காரியம் நடந்து போச்சு. ஐயோ, நான் என்ன அழாதீங்க, பண்ணுவேன்? தண்ணி எடுத்துட்டு வரேன். நீங்க எடுத்துட்டு வந்தாங்க. டேய் போடா. பெரியவனே, எங்க பாருங்க, உன் தம்பிகளை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்களே. நீ இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? நடக்குமாடா? ஐயோ ஐயோ, நீ வர வரைக்கும் நான் நகர மாட்டேன். நான் நகர மாட்டேன். ஏன் அழுறீங்க? இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன். சரி, நீங்க சரி. பிள்ளைங்க இங்க வரணும். அது வரைக்கும் நான் பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன். மறுபடியும் ஆரம்பிக்குது. தண்ணி வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். என் பையன் வர்ற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன், இங்கே தாண்டா இருப்பேன். அவன் வர்ற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். வரணும், அவன் வரணும், என் பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு வரணும். அது வரைக்கும் நான் இங்க இருந்து நகர மாட்டேன், நீங்க நகர மாட்டேன். ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, பெரியவனே, பெரியவனே, எங்கய்யா இருக்க? சீக்கிரம் வந்துறியா? வந்துரு. இதான் நீ சொன்ன இடமா? யோ, எங்கேயா பார்த்த உங்க அண்ணனை? இங்க சும்மா பார்த்துட்டே இருக்காத, எங்க பார்த்தேன்னு சொல்லு. ஆமாய்யா, இந்த ஏரியால தான் பார்த்தோம். இதோ இந்த வழியாக தான் வந்தோம். வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆளை பார்த்தோம். அந்த ஆள் பார்த்து கதிரன்னு கூப்பிட்டான். என்னன்னு கேட்டப்போ, என்ன உங்கள் அண்ணனையா தேடிட்டு இருக்க, வா உங்கள் அண்ணனை காட்டுறேன்னா. யாருன்னே தெரியாமல் அவன் பின்னாடியே போனான். இந்த கோயிலில் தான் வந்து எங்களை விட்டுட்டு போனான். இங்கேயே உட்காந்துருங்க, உங்கள் அண்ணனை போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் தான். வருவான்னு வெயிட் பண்ணால் ஆளை காணோம். சரின்னு அப்படியே ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு அசந்து தூங்கிட்டோம். என்னது, தூங்கிட்டீங்களா? சார், அதை தானே சொன்னா ஆகணும். காலையிலேருந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் அண்ணனை தேடி சுற்றிக்கிட்டு இருந்தோம் சார். பின்ன களைப்பு வராம வேறு என்ன வரும்? களைப்பில் படுத்து தூங்கிட்டோம், அதுக்காக என்ன பண்ண முடியும்? என்னையா அண்ணனை காணோம்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன்றீங்க? அப்புறம் உங்க அண்ணனை எப்படி பார்த்தீங்க? கண்ணு முழிச்சு பார்த்தோம். அந்த ஆள் வந்து நின்றுட்டு இருந்தான். எங்கேயா அண்ணன், எங்கேயா அண்ணனை கூப்பிட்டு வர போனேன், எங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவன் அண்ணன் வந்தாரு, வந்து உங்களை பார்த்தாரு, நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, அப்படியே போயிட்டாருன்னு சொல்லிட்டான். எனக்கு வந்த கோவத்துக்கு அவன் சட்டையை பிடிச்சி கேட்டேன், என்னையா பேசுகிற, வந்தாரு போனாருன்னு சொல்கிற, அப்போ நாங்கள் என்ன இழிச்ச வேணான்னு கேட்டேன். அப்புறம் அவன் எங்கள் அண்ணன் சொன்னான்னு சில விஷயங்கள் எல்லாம் சொன்னான். அந்த விஷயம்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எங்கள் அண்ணன் வந்திருக்காருன்னு. அடையாளத்துக்காக அவர் செருப்பை விட்டுட்டு போனார். அது மட்டும்தான் எங்களுக்கு கிடச்சிது. செருப்பை விட்டு போனாரா? என்ன கதை விடுறியா? பழைய பட கதையெல்லாம் நீ இப்படி எல்லாம் சொல்லுவ, அதை நான் நம்பணும் இல்ல? இதாருங்க, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்களால முடிஞ்சா கண்டுபிடிங்க, இல்லைன்னா எங்களை விட்டுட்டு போனுங்க. ஏன் எங்களை கூட்டு அலையிறீங்க? நாங்க எதுக்கியா கண்டுபிடிக்கணும்? நீ தான் கொலை பண்ணு ஊரே சொல்லுதே. அது சரி, வார்த்தையை அளந்து பேசு. யாருக்கிட்ட என்ன பேசுற? நீ பாத்தியா நான் கொலை பண்ணதா? ஏய், என்ன எகுற? பார்த்த என்னடா எகுற? பாத்தியா மரியாதை. சார்,
என்ன பேசிட்டு இருக்கீங்க? நானும் பார்த்துட்டு இருக்கேன். என்ன என்ன பண்ணுவ? என்ன சார் பண்ணுவ? சார், என்ன சார், பண்ணுவீங்க? சார் போங்க. ப்ளீஸ் என்ன சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார் வேண்டாம் சார் பிரச்சனை பண்ணாதீங்க இப்போ குணசேகரனை கண்டுபிடிச்சு கொடுத்தா போதும் சார் ப்ளீஸ் சார் ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? ஆ? உனக்கு எதுக்கு என்ன சம்மந்தம்? அதான் கேஸ் கொடுத்துட்டே மேல இப்ப சந்தோஷமா உனக்கு? பேசாம இங்க எது போயிடு, இல்லைன்னா அப்படியே பல்ல பேத்துருவேன். இருடா. ஏய் என்னடா ஏன் முன்னாடியே பொம்பளைய கை நீட்ட போற? உன் தம்பி பொண்டாட்டி தானே அவ, நீ அப்புறம் அடிக்க போவ? அந்த வெங்காயம் எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பாரு. ஓவரா பண்ணிட்டு இருக்கிற நீ. சார் ப்ளீஸ் சார், பிரச்சனை எதுவும் வேணாம் சார். எங்க அண்ணன் எங்களுக்கு பார்த்தா போதும் சார். அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். மரியாதையா இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. யோ இவனுங்களை வண்டியில ஏத்தியா? சரி ஏங்க, என்ன அக்யூஸ் மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க? நீ வாடா. ஏரியா வண்டியில. வரேன் போ. யோ, கையடியா. அம்மா கை மரியாதை கிட்ட போயிடும். என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ சார், டீம் வந்துருச்சா சார்? நான் இங்க ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன் சார். இதை முடிச்சுட்டு உடனே அவங்கள ஆன் வேல பிக்கப் பண்ணிக்கிறேன் சார். நீங்க லொகேஷன் அனுப்பிச்சிருங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஒரு படி மேலே ஏறி உட்காந்துட்டாங்க. தெரியலையே. நந்தினி நந்தினி இங்க வாயேன். இந்தா மோரு, கொண்டு போய் கொடு. ஐயே, நான் போக மாட்டேன். பாத்தீங்கள, அப்படியே கொதறி வைக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்ப பக்கத்துல போனா எரிச்சிருவாங்க. அதான் சொன்னாங்கல்ல, கனவுல அவங்க மூத்த புள்ள வர மாதிரி பார்த்தேன்னு. வரட்டும், எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டோம். அதுவும் அந்த நேரத்துக்கு இவங்க ஆசை சம்மந்தி வேற வந்துருமா, கேனெல்லாம் வித்துவிட்டு ஒன்னா ஆக்கி போட்டு சாப்பிடட்டும், விடுங்க. இங்க பாருங்க, இவங்களுக்குலாம் இவ்வளவு கருணை பார்க்காதீங்க. எனக்கு தெரியும் நீங்க மதர் தெரசாவோட மறுபிறவிதான்னு, ஆனா இவ்வளோ வேணாம். இத பாரு நந்தினி, நீயும் அவங்கள மாதிரியே பேசுற பாத்தியா? ஏதோ பாவம் கோவப்பட்டா பட்டுட்டு போட்டுமே. இத பாரு, இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவர் வந்தா மட்டும்தான் மாத்த முடியும். பாரு, அது கூட புரியாம வீம்பா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மனசுல வைராகியம் இருந்தாலும் அத உடம்பு தாங்கணும்ல. வயசு வேற ஆயிப்போச்சு, அது புரியுதா அவங்களுக்கு? காலையில இருந்து பச்சை தண்ணியில ஒண்ணுமே சாப்பிடல. கா, இன்னுமா இதை வைராகியம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு பேரு வீம்பு, வேணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி இருங்க, நீங்க சொல்றதும் சரிதான். ஏ தாரா, தாரா, அதை கொடுங்க. ம், இந்தா, இதை கொண்டு போய் அப்பத்தாட்ட கொடு. நானா? நீதான். இந்தா, அப்படியே குட்டி விசாலாட்சி மாதிரியே இருக்க. 10 மாசம் நான் சுமந்ததுனால குணம் ஒட்டிக்கிட்டு வந்திருக்கு. இல்லைன்னா பார்க்கலாம் உங்க அப்பத்தாவ மாதிரி தான் இருக்க. போ, உனக்கும் அவங்களுக்கு தான் செட் ஆகும். கொடு. இருங்கக்கா, வரேன். அப்பத்தா, நாங்க மோர் குடிங்க. அப்பத்தா, நாங்க மோர் குடிங்க. பின்னாடி குழி தோன்றது, இப்ப வந்து உபசாரம் பண்றது. உங்களுக்கு இனிமே பேச்செல்லாம் சரிப்பட்டு வராது. பெரியவன் வரட்டும். என் மகங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போக சொல்லி யோசனையா கொடுக்குறீங்க? வருவான் வருவான், பெரியவன் வருவான், பாருங்க. அத்தை அத்தை,
வரட்டும் அத்தை, நல்லா வரட்டும். நாங்க என்ன வர வேணாம் நான் சொல்லிக்கிருக்கோம், வரணும்னு தானே நாங்களும் கேட்டுக்கிருக்கோம். வாய மூட்ரி. என் மவ மேல அக்கறை காட்டுற முகரைய பாரு. ஆளுக்கு ஏத்த மாதிரி ஆடுறீங்கடி, எனக்கு எல்லாம் தெரியும். அப்படி ஆடுறனே வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க இப்படி சாப்பாடு சாப்பிடாம உங்காம இருந்தீங்கன்னா நாங்க ஆடுறதை நிறுத்திடுவோம்னு நினைக்கிறீங்களா? ஏய், வயசாயி போச்சுன்னு பாக்குறீங்களா? இவளால என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறீங்கல்ல? இந்த அருங்கடி, பட்னி கிடந்து உசுறு விட்டுருவேன். பழிய தூக்கி உங்க தலையில போட்டுருவேன். ஊரே காரி துப்புற மாதிரி செஞ்சு விடுவேன். செத்தும் கொடுத்தான் சீத காதின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே? செத்தும் கெடுக்கிற கும்பல் இது. சி, வாங்கக்கா. ஏய், ஏய், நில்லுங்கடி. என்னடி தறிக்கட்டி அலையிறியா நீ? அன்னைக்கு அறுத்து போட்டுருவேங்கிற, இன்னைக்கு மட்டு மரியாதை இல்லாம பேசுற. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? அன்னைக்கு என்னமோ என் கால்ல விழுந்ததும் மனசெருங்கி உனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சேன். அதுக்கு என் தலையில கரைச்சி ஊத்துறியா நீ? பேசுவேடி, பேசுவே நீ. எது? நீங்க எனக்கு நல்லது நினைக்கிறீங்க? சரிதான். என் குடும்பத்துக்கு அட்டமசனிடி நீங்க. உங்ககிட்ட அகப்பட்டு நிக்குது பாரு. உபகாரம் பண்றேன்னு வந்தவளும் எங்கேயோ ஓடிட்டா. நான் பெத்தது எனக்கு தோதா இல்லாம அது ஒரு பக்கம் அலையுது. மாப்பிள்ளையா வந்தது கோமாளியா இருக்கான். ஏய் மூர்த்தி, அம்மா, எங்கடா அந்த கரிகால? போலீஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவர் போன் பேசிட்டே பின்னாடியே போயிட்டாருமா. அதுக்கப்புறம் நான் பார்க்கலாமா? போலீஸை பார்த்ததும் எஸ்கேப் ஆயிருப்பான். களவாணி பையன். தகவல் சொல்ல போயிருப்பேன். ஆமாண்டி, அவனாச்சும் ஓடிட்டான். நீங்க உள்ள இருந்தில்ல கழுத்த இருக்கிறீங்க. ஆமாண்டி, அவனாச்சும் ஓடிட்டான். நீங்க உள்ள இருந்தில்ல கழுத்த இருக்கிறீங்க. விளக்கு மத்த கொண்டாந்து நடு வீட்டுல வச்சேன் பாரு, அது ஏன் தப்பு? நாங்கெல்லாம் விளக்கு மாறுதான் அத்தை. உங்க புள்ளைங்கெல்லாம் தங்க கிரீடம் தான். தலையில தூக்கி வச்சு ஆடுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏய், ஒத்த வார்த்தை பேசுனே, அம்புட்டு பெரிய தூக்கி நானே வெளியே வீசிடுவேன். பேசுறா பாரு பேச்சு. ஐயா சாமி வாங்க. குணசீலிகளை பெத்த மகராசுகளா? அதுக்குள்ள ஓதுட்டாங்களா? என்னம்மா சொல்றீங்க? அடடட, நான் சாமியாரியே சொல்றேன்யா. உங்க மாதிரி ஒரு அமுக்கேன கூட்டத்தை என் வயசுல நான் பார்த்ததே இல்லை. என்னடி ரேணுகா, இந்த சோடி வந்துருச்சு. உங்க ஆத்தாளுக்கு சொல்லி விடலையா? இல்ல, நீ சொல்லியும் அந்த சனிங்க எக்கேடாவது கெட்டு போட்டும். நீ முடிஞ்ச அளவுக்கு அவகளை அள வச்சு பாருன்னு சொன்னாளா? அண்ணி அண்ணின்னு காலையே சுத்தி வருவா. இன்னைக்கு எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறா. அம்புட்டு ஏத்தமா போச்சுல்ல அவளுக்கு. ஏண்டி இவங்க போதுமா? இல்ல அந்த மெட்ராஸ்காரி ஆத்தா அப்பனுக்கும் போன் போட்டு வர சொல்ல வேண்டியது தானே? பறந்து வந்துடுவாங்கல்ல. என்னது? எனக்கு ஒன்றும் புரியலம்மா. நாங்க யதார்த்தமா தான் வந்தோம். என்னம்மா ஆச்சு? ஈஸ்வரி, என்னம்மா இதெல்லாம்? சிவாஜி தோத்துட்டாரையா உங்க நடிப்புல?
புள்ளைய காப்பாத்துறீங்களோ? ஐயா, என் மவன் ஓடிட்டா சாமி. கடிதாசி எழுதி வச்சு ஓடிட்டான். அது தெரியுமா உங்களுக்கு? இல்ல தவம் பண்றதுக்கு ஏதாவது காட்டுக்குள்ள போயிட்டீங்களா? தெரியுமா? தெரியுமில்ல? அப்ப வந்தீங்களா? இல்ல இல்ல, இப்ப மட்டும் எதுக்கு வந்தீங்க?